வணக்கம் சாய்ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை, அப்பாவுக்கு பூஜை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சாப்பாடு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வச்சுருக்கேன், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் ஒரு பிஸ்கெட் வச்சுருக்கேன், அதிரசம் வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். நான் சாயப்பா மகிமையை பற்றி, எங்கள் வாழ்க்கையில் நடந்த சாயப்பா மகிமையை பற்றி நான் சொல்கிறேன்னு இருந்தேன். நான் இது வரைக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி, இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எபிசோட் பார்த்திங்கன்னா 12 எபிசோட் போட்டிருக்கேன். 12 எபிசோடுமே வீடியோ மாதிரி தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ போடுறது ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி தான் பார்க்கலான் இருக்கிறேன். உங்களோட ஆதரவு சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் லாஸ்ட் டைம் எதில் முடிச்சிருந்தேன்னா, என்னோடய தங்கச்சி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ட்ரெயினை மட்டும் மிஸ் பண்ணலை, இன்னொன்று மிஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு அதில் தான் நான் முடிச்சிருந்தேன். வீடியோ என்னால் லிங்க்கு போட முடிஞ்சால் போடுறேன், இல்லைன்னா அதை போய் பாருங்கள், சரிங்களா? அவங்க என்ன மிஸ் பண்ணாங்கன்னா, அவங்களோட துணி பேக்கை தான் மிஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெயினை மிஸ் பண்ணும்போது அவங்க கையில் இருந்தது அவங்களோட ஹேண்ட்பேகு, சாப்பாடு பை மட்டும்தான் இருந்தது. அவங்க மாமியார், அவங்க சின்ன பையன் 3 பேருமே ட்ரெயினில் ஏற முடியலை. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அழுதுட்டோம் எல்லாருமே. இப்படி ஆயிடுச்சு, நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு தெரியலையே சாயப்பா, நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க, அவங்க நல்லபடியாக ஷீரடிக்கு வந்து சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். நல்லபடியாக வந்துட்டாங்கன்னா 11 ரூபா காணிக்க போடணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நல்லபடியாக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க இது மிக்ஸ் பண்ணது வந்து பேகு, துணிப்பையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியலையே. திருப்பியும் அதே தான், எல்லோரும் ஒன்று பட்டு பேசி லாஸ்ட்டு அப்புறம் போயிட்டு வேறு துணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஷீரடியில் தான் புது துணி. அவங்க ஹஸ்பண்டுக்கு, என் தங்கச்சிக்கு, 2 பசங்களுக்கு, 3 பேர், 4 பேர்த்துக்குமே போயிட்டு புது துணி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் சாயை போய் பார்த்தாங்க. நாங்கள் முத போகும்போதே புது ட்ரெஸ் தான் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போனோம். அவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு போனோம் சாயை முத பார்க்குறதுக்காக. எல்லாமே புதுசாக தான் வாங்கிட்டு போனோம். அவங்களுக்கு அது ஏன் பேட் லக்கா என்னன்னு தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்களோட கர்மாவை கழிக்கிறாரா என்னன்னு எங்களுக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவரோட கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்ருக்காருன்ட்டு. ஒன்றா இந்த இது திக்குது ரொம்ப. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால தான் பேகை மிஸ் பண்ணோன்னே நாங்கள் போய் சாயை கும்பிட்டுட்டு நான் 11 ரூபா காணிக்கையும் போட்டு முடிச்சுட்டு, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சாயப்பா, வருஷம் உங்களை வந்து பார்க்கணும், அதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த வாரம் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம் சாய்ராம்.